பாமகவின் தந்தை ராமதாசிற்கும் மகன் அன்புமணிக்கும் இடையே அதிகரிக்கிறது விரிசல். அன்புமணிக்கு தலைமை பண்பு கிடையாது என சரமாரியாக சாடிய ராமதாஸ். நிர்வாக குழுவிலேயே நேருக்கு நேராக அன்புமணிக்கு தலைமை பண்பு அறவே இல்லை என்று சொன்னேன் என்பது உண்மை. அன்புமணியை மத்திய அமைச்சராக்கியது மிகப்பெரிய தவறு என பேசிய ராமதாஸ். காடுவெட்டி குருவை அன்புமணி தரக்குறைவாக நடத்தியதாகவும் குற்றச்சாட்டு. மாவீரன் குருவை நிழல் அறிக்கையின் போதும் பிற நேரங்களிலும் கீழ்த்தரமாக நடத்திய விதம் ஏற்றுக்கொள்ளத்தக்கது அல்ல. இன்னும் பல. இரண்டாயிரத்தி 24 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி அமைவதை அன்புமணி தடுத்துவிட்டதாக குற்றச்சாட்டு. பாஜகவுடன் கூட்டணி அமைக்குமாறு அன்புமணியும் சௌமியாவும் தனது காலை பிடித்துக் கொண்டு அழுததாகவும் ராமதாஸ் பேட்டி. இந்த கால அன்புமணி பிடிச்சினார். இந்த தொடைய அந்த பக்கம் அன்புமணி மனைவி சௌமியா இந்த கால பிடிச்சினார். 2 பேரும் அழறாங்க. எதுக்கு அழறாங்க? பிஜேபியோட கூட்டணி போகணும். அழகான ஆளுயர கண்ணாடியான பாமகவை ஒரு நொடியில் அன்புமணி உடைத்து விட்டதாக விமர்சனம். வளர்த்த கடா மார்பில் எட்டி உதைத்து விட்டதாகவும் கண்கலங்கிய ராமதாஸ். அழகான ஆளுயர கண்ணாடி என்ற கட்சியை ஒரே நொடியில் உடைத்து நொறுக்கியது யார்? கட்சியை ஒரு நொடியில் உடைத்ததை மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் 8 பேர் மட்டும் பங்கேற்ற போதே நான் செத்துப் போய்விட்டேன் என ராமதாஸ் வேதனை. எனது தலைமையிலான ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்கக்கூடாது என நிர்வாகிகளை அன்புமணி தடுத்ததாகவும் குற்றச்சாட்டு. ஐயா என்னை அடிப்படை உறுப்பினர் வந்து எடுக்க போறான்னு ஒரு பொய் சொன்னதும் அவன் நின்ட்டான். 100 பேர் 8 பேர் தான் வந்தான். அன்னைக்கே நான் செத்து விட்டான். பாமக இளைஞரணி தலைவர் பொறுப்பிலிருந்து விலகினார் ராமதாஸின் பேரன் முகுந்தன். அன்புமணியே தங்களது எதிர்காலம் எனவும் அறிக்கை. ராமதாஸை தொடர்ந்து பாமக நிர்வாகிகளுடன் அன்புமணி நாளை ஆலோசனை நடத்துவதாக தகவல். அன்புமணி மீது அடுக்கடுக்கான விமர்சனங்களை ராமதாஸ் முன்வைத்த நிலையில் முக்கியத்துவம் பெறும் ஆலோசனை. அதிமுக சார்பில் மாநிலங்களவை தேர்தலில் களமிறங்கப் போவது யார்? மாவட்ட செயலாளர்களுடன் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை. பாகிஸ்தானுக்கு எதிரான ஆபரேஷன் சிந்தூர் இன்னும் முடியவில்லை என பிரதமர் மோடி பேச்சு. இதுவரை பாகிஸ்தானுக்குள் 3 முறை நம் படைகள் தாக்கியுள்ளதாகவும் உரை. கீழடி அகழாய்வு அறிக்கையை வெளியிட தொல்லியல் துறை அக்கறை காட்டவில்லை என கூறுவது தவறானது. அறிக்கையில் திருத்தம் கேட்பது வழக்கமான நடைமுறைதான் என்றும் மத்திய அரசு விளக்கம். நீலகிரி கோவை மாவட்ட மலைப்பகுதிகளுக்கு அதிக கனமழைக்கான ரெட் அலர்ட். நெல்லை, தென்காசி, கன்னியாகுமரி, தேனியில் மிக கனமழை பெய்யும் எனவும் வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. சென்னை கடற்கரை செங்கல்பட்டு இடையே ஞாயிற்றுக்கிழமை மின்சார ரயில்கள் பகுதியளவு ரத்து. காட்டாங்குளத்தூரில் தண்டவாள பராமரிப்பு பணிகள் நடைபெறுவதால் ரயில் சேவையில் மாற்றம். ஆசிய தடகள போட்டியில் இந்தியாவுக்கு மேலும் ஒரு தங்கப் பதக்கம். 3000 மீட்டர் ஸ்டீப்பிள் சேஸ் போட்டியில் அவினாஷ் சாப்ளே முதலிடம் பிடித்து அசத்தல்.